அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று முதல் 5வது அத்தியாயத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை 4 அத்தியாயங்களை வாசித்து முடித்து விட்டோம். 4வது அத்தியாயம் மிக மிக முக்கியமானது. ஜீவனுக்கு ஏககதி என்பது ஏற்பட்டு, நேர்கதி என்பது ஏற்பட்டு, ஊர்த்துவகதி என்பது ஏற்பட்டு, பிரம்மரந்திரம் திறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி வாசி நடத்த வேண்டும், உண்மையான பிராணாயாமம் என்றால் என்ன, இதை எப்படி செய்ய வேண்டும், அதன் அடையாளம் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிகவும் துல்லியமான விளக்கங்களை 4வது அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய 5வது அத்தியாயத்திலே பஞ்சபூதங்கள் பற்றியும், மனிதர்கள் புரிந்திருக்கக்கூடிய புரிதல் பற்றியும், உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்குமான தொடர்பு பற்றியும் சுவாமி சொல்லக்கூடிய தெளிவான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீடர் கேட்கிறார், சுவாமி, முன் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம்தான் சிருஷ்டி என்று எனக்கு உறுதிப்பட்டது. ஆனாலும் பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்று சொல்லி வருகிறதின் காரணம் என்ன? பஞ்சபூதங்கள் என்பது எவை? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இவைகள். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இவைகள் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முன் அத்தியாயத்தில் விவரித்த வாயுவும் பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் என்று புலனாகிறது. எப்படியானாலும் பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி. ஆனால் பஞ்சபூதங்கள் என்னவை என்று தெரிகிறதில்லை. பஞ்சபூதங்களின் உத்பவம் சொல்லுவோம். அக்ஷரத்திலிருந்து ஆகாயமும், ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து அப்புவும், அப்புவிலிருந்து பிருத்திவியும் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. பிருத்திவி என்பது பூமியும், அப்பு என்பது ஜலமும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜலத்திலிருந்து பூமி உண்டானது என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலம் இதை நம்புகிறதற்கு இடமில்லை. ஏனென்றால் பூமி என்கிற ஒரு அவஸ்தை இல்லாவிட்டால் ஜலம் முதலான யாதொரு வஸ்துவும் உண்டாகாது. பூமியில் தான் ஜலம் இருப்பது, ஜலத்தில் பூமி நிற்பதில்லை. காரணம், சமுத்திரம் என்று சொல்லுவது ஜலம் நிறையப்பட்ட ஒரு பெரிய பாகமாகும். அந்த ஜலம் நிற்பதற்கு அடிஸ்தானமாக பூமி இல்லாவிடின் ஜலம் நிற்காது. தவிர அநேக தீவுகள் உண்டாகின்றன. அடியிலே பூமி இல்லாவிடில் அப்படிப்பட்ட தீவுகள் உண்டாக இடமில்லை. அதன்றியும் கிணறு தோண்டும் போது கீழே போக போக ஜலத்தை பார்க்கிறோம். அந்த ஜலம் நிற்பதும் பூமியில் தான். ஆகையால் ஜலத்திலிருந்து பூமி உண்டானது என்று நம்புகிறதுக்கு இடமில்லை. அது எப்படியோ இருக்கட்டும். நாம் இப்போது நினைத்திருக்கிறபடி பஞ்சபூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று ஒரு காலம் நம்புவதற்கு இடமில்லை. ஏனென்றால் பஞ்சபூதங்களில் பிருத்திவி என்பது பூமியும், அப்பு என்பது ஜலமும், அக்னி என்பது தேஜஸும், வாயு என்பது சலித்துக் கொண்டிருக்கிற காற்றும், ஆகாயம் என்பது காணக்கூடாததும் அதிகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதும் ஆகும். வெளி. இந்த பிரகாரம் உள்ள 5 வஸ்துக்களை சேர்த்து சிருஷ்டி செய்ய இயலாது. அது ஏனென்றால் இதோ காணுகிற வெளி ஆகாசமாகும். இதை பிடித்து பாக்கி 4 பூதங்களோடு கூட்டி சேர்க்க முடியுமோ? முடியாது. வாயுவென்று சொல்லுவது சலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காற்று. இதை பிடித்து பாக்கி பூதங்களோடு சேர்க்க முடியுமா? முடியாது. அக்னி என்று சொல்லுவது தேஜசாய் இருக்கப்பட்ட பிரகாசம். இதை பிடித்து பாக்கியுள்ள பூதங்களோடு சேர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் பஞ்சபூதங்கள் தன் உள்ளிலேயே இருக்கின்றன. எவ்விதம் என்றால் இதோ ஒரு மேசை விளக்கு. அதை கொளுத்தி அதன் மேல் ஒரு சிமினி வைத்தால் நல்ல பிரகாசம் உண்டாகும். அந்த சிமினி உள்ளீடு இல்லாமல் கெட்டியாக இருந்தால் என்ன சம்பவிக்கும்? அது எரியாமல் கெட்டு போகும். ஆனால் அந்த விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்னிக்கு சிமினி வைக்கவில்லையானாலோ சரியான பிரகாசம் கிடைக்காது. அப்பொழுது பரவி இருக்கின்ற பிரகாச சக்திக்கு சிமினி வைத்தது பரவுவதற்கு இடமில்லாமல் அந்த பிரகாச சக்தி ஒன்றாய் நிற்கிறது. அப்படி ஒன்றான போது அக்குழாய் போன்ற சிமினியிலிருந்து பிரதிபிம்பித்து நமக்கு அதிக ஒளி கிடைக்கிறது. ஆனால் கண்ணாடியில் செய்த சிமினிக்கு வெளி உண்டு. அது ஆகாசம். அந்த ஆகாசம் வாயிலாக வாயு கதாகதம் செய்கிறது உண்டு. அதில் வாயு கதாகதம் செய்யாதிருந்தால் அது எரியுமோ? எரியாது. ஆனால் சிமினிக்கும் அக்னிக்கும் தம்முள் யாதொரு பந்தமும் இல்லை. சிமினியில் வெளி இருந்தது. அந்த வெளியில் வாயு கதாகதம் செய்கிறது.
வாயுவின் கதாகதம் நிமித்தம் அக்னி அதில் எரிந்து கொண்டிருக்கிறது. சிமினி வைக்காவிட்டால் அந்த பிரகாசம் வியாபித்திருக்கும். அதற்கு அச்சிமினியினால் தடங்கள் வந்த போது பரவாமல் அந்த பிரகாசம் ஒன்றாகி ஒரே சக்தியாகிறது. சிமினியான கண்ணாடி வாயிலாய் அந்த ஏக சக்தி பிரதிபித்து மிகவும் வெளிச்சமாக தெரிகிறது. சிமினியை எடுத்த போது அக்னி அங்கேதான் இருந்தது. ஆகாயமும் வாயுவும் இருந்தன. ஆயினும் முன்போல் பிரகாசிப்பதில்லை. ஏனென்றால் அந்த பிரகாச சக்தி பரவிவிட்டது. அப்போது முன்போல் பிரகாசம் கிடைக்கிறது உண்டோ? இல்லை. ஏன்? அந்த பிரகாசமாகிய சக்திக்கு சிமினியால் தடை நேரிட்டு பிரதிபிம்பிக்கிறதுக்கு இடமில்லாததனால். இவ்வண்ணம் தான் நம்முடைய நிலையும். இதிலும் ஆகாயமும் வாயுவும் அக்னியும் உண்டு. இதற்கு நான் என்கிற நிலைமையான ஒரு சிமினியும் உண்டு. அப்பொழுது நான் என்கிற நிலைமையான சிமினி வைக்கின்றோமோ அப்பொழுதே அதிலிருந்து பிரதிபிம்பித்து காண்கிறதாகும். இந்த உலகம் நான் என்ற சிமினியை எடுக்கும் போது உலகத்தை காண்கிறதில்லை. இதல்லாமல் பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டிக்கிறது என்று சொல்லுவதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை. காரணம், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் இவைகளை ஒன்றாக சேர்த்து சிருஷ்டித்ததாக இருந்தால் நாம் ஒரு காலம் இறந்து போக இடமில்லை. தவிர நாம் ஒருவருடைய மூக்கையும் வாயையும் அழைத்து கெட்டியாக கொஞ்ச நேரம் பிடித்திருந்தால் அப்பொழுது அவர் இறந்து போகிறார். ஏன் இறக்க வேண்டும்? ஆகாசம் என்கிற பூதத்தையும் சேர்த்து சிருஷ்டித்தல்லவா நாம் மூக்கு வாய் இரண்டின் வழியாக வெளியை மாத்திரம் அடைத்து பிடித்திருக்கிறோம். வாயு என்கிற பூதமும் அதில் உண்டாகி இருந்தது. அவ்வாயுவுக்கு வாயும் மூக்கும் என்கிற இரண்டு வெளி போக மீதி உள்ள வெளி வாயிலாய் சஞ்சரிக்கலாம் அல்லவா? அக்னி என்கிற பிரகாசமும் அதில் உண்டாகிறது. அந்த பிரகாசமும் அடக்கி பிடித்துள்ள இரண்டு வெளியில் மாத்திரம் பிரகாசிக்கிறதுக்கு முடிகிறதில்லை. ஆனால் மிச்சமுள்ள வெளியின் வழியாய் பிரகாசிக்கிறதுக்கு முடியாதோ? பஞ்சபூதங்களை கலந்து சேர்த்துத்தான் சிருஷ்டி என்றால் வாயையும் மூக்கையும் அடைத்து பிடித்தால் இறந்து போக காரணம் என்ன? ஆனால் முன் சொன்ன மேசை விளக்கிலிருந்து அக்னி எரிந்து கொண்டிருக்கும் போது அதன் சிமினி மீது அதனுடைய வெளியை மறைக்க ஏதேனும் ஒன்றை வைத்தால் என்னவாகும்? அணைந்து போகும். இங்கே சுவாமி நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன என்று பாருங்கள். பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உடல் என்று நாம் கருதுகிறோம். இந்த உடல் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டதா அல்லது உடலுக்குள்ளே பஞ்சபூதங்களும் இருக்கின்றனவா? உடல் என்பது பஞ்சபூதங்களால் திரட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது புறத்திலே பார்ப்பது. உடலுக்குள்ளே பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. இது அகத்திலே பார்ப்பது. சுவாமி இதைத்தான் சொல்ல வருகிறார். ஆனால் இங்கே சகலவிதமான இயக்கத்திற்கும் காற்றே காரணமாக இருக்கிறது. ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கை சுற்றிலும் இருக்கும்படியாக ஒரு கண்ணாடி கூண்டை வைக்கிறோம். அந்த கண்ணாடி கூண்டிலே மேலே ஒரு மூடியை வைத்து மூடிவிட்டால் கண்ணாடி கூண்டுக்குள்ளே காற்று போகாத காரணத்தால் அந்த விளக்கு அணைந்து விடுகிறது. காரணம், அதற்குள்ளே காற்றின் சஞ்சாரம் இல்லை. அதை எடுத்துவிட்டு வேகமாக காற்றடிக்கும்படி விட்டுவிட்டாலோ அந்த தீபம் அணைந்து போகிறது. காரணம், காற்று அதிகரித்து விட்டது. அதன் உள்ளே எண்ணெய் இல்லாது போனால் தெரிமாத்திரம் எரிந்து வீணாகிறது. இப்படி இந்த விளக்கிற்குள்ளேயே பஞ்சபூத தத்துவம் இருக்கிறது. காற்று தத்துவம், நீர் என்கிற எண்ணெய் தத்துவம், திரி என்கிற நிலத்தத்துவம், அது இருக்கக்கூடிய ஆகாய தத்துவம், இப்படி எல்லாமே இருக்கின்றன. ஒரு தீபத்திலே எப்படி இந்த 5 பூதங்கள் இயல்பாகவே இருக்கின்றனவோ அதுபோல ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் 5 பூதங்களும் இயல்பாகவே இருக்கின்றன என்று சுவாமி சொல்லுகிறார். அப்பொழுது இந்த மனித உடலை படைப்பதும் காப்பதும் அதை அழிப்பதும் இவை எல்லாவற்றையுமே செய்வது காற்றுத்தான் என்று ஆகிறது. எனவே அந்த காற்றுத்தான் முக்கியமான ஒன்றாகும். அது மாத்திரமே நாம் ஜீவித்திருப்பதற்கு காரணம் என்று சுவாமி சொல்லுகிறார். மேலும் சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பாருங்கள். அதன் காரணம் என்ன என்றால், அதிலிருந்து எரிந்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது மேல் பக்கமாக வருகின்ற ஆவியாகிய புகை வெளியிலே போகிறதற்கு தடையாய் இருந்ததனால் அதிலேயே அடங்கி நிறைந்து தடித்து அக்னி எரிகிறதற்கு முடியாமல் அணைந்து போயிற்று. இதே மாதிரியாகத்தான் நமக்கு விளக்காய் இருக்கின்ற ஜடத்திலிருந்து அக்னி எரிந்து ஜொலித்து நான் என்கிற நிலைமையான சிவனியின் வழியாய் விசாராதிகளாகிய புகை வெளியிலே போகாததால் தடைப்பட்டு அந்த ஆவி சேர வேண்டிய ஸ்தானம் போய் சேராமல் ஜடத்தில் தானே தங்கி நிறைந்து வீங்கியதனால் எரியாமல் அணைந்து போகிறது. அப்பொழுதுதான் இறந்து போகிறது. தவிர அக்னி உண்டாகி இருக்கிறது என்பதற்கு திருஷ்டாந்தம் இப்போது இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு உண்டு. அது இந்த ஜடத்திற்கு பாத்தியதையும் இல்லை. காரணம், முன் விவரித்த மேஜை விளக்கில் அதற்கு வைத்திருக்கின்ற சிவனியினுடைய அடியிலிருந்து சிவனிக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லாமல் அக்னி எரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் அந்த சிவனியுடைய ஏதேனும் ஒரு பாகத்தை தொட முடியுமோ? முடியாது. காரணம், அதன் எல்லா இடங்களிலும் சூடு இருப்பதால். ஆனால் அதன் காரணம் சிவனிக்கு வெளி உள்ளதாயும் அதில் வாயு கதாகதம் செய்வதாலும் அந்த வாயுவோடு அக்னி சேர்ந்து அந்த சிவனியின் வெளி இடம் வரையிலும் வியாபித்திருப்பதாலும் அந்த சிவனிக்கு சூடு உண்டாயிற்று. அதனால் தான் சிவனியை தொடுவதற்கு முடியாமல் இருக்கிறது. இதை போலவேதான் இந்த ஜடத்திற்கும் வெளி உண்டு.
அந்த வெளியின் வழியாய் ஜீவசக்தி சஞ்சரிக்கின்றது. இதன் ஒரு பாகத்தில் அக்னியும் உண்டு. அந்த அக்னி ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுவோடு சேர்ந்து இந்த ஜடத்தில் உள்ள வெளியில் உள்ள எல்லா இடங்களிலும் வியாபிக்கிறது. அப்போது இந்த ஜடத்தை தொட்டால் சூடு உண்டாகிறது. அக்னி அணைந்து போகும்போது சூடு உண்டாகிறதில்லை. அது எப்படி என்றால், முன் சொல்லப்பட்ட மேசை விளக்கிலிருந்து அக்னி எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வைத்திருந்த சிமினிக்கு சூடு உண்டாகிறது. அது அணைந்தபின் அந்த சிவனியை தொட்டு பார்த்த போது சூடு இல்லை, குளிர்ந்திருக்கிறது. இந்த விதம்தான் இந்த ஜடத்திலே ஜீவசக்தியாய வாயுவோடு அக்னி கதாகதம் செய்கிற இடம் வரைக்கும் சூடு உண்டாகி இருந்தது. எப்போது ஜீவசக்தியான வாயுவாகிய அக்னி இதிலிருந்து அணைந்து போகிறதோ அப்போது இறந்து போகிறது. இறந்தபின் அந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு காண்கிறதில்லை. ஆனால் நீ சொன்ன பிரகாரம் உள்ள பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்றால் இவ்விதமாக அதற்கு இடமில்லை. ஏனென்றால் ஆகாயம், வாகி, அக்னி, பூமி இவைகளை தனித்தனியாக நசிக்கிறதுக்கு இடமில்லை. எப்போது நசிக்கின்றதோ அப்போது எல்லாம் ஒன்றாக நசிக்க வேண்டும். அதற்கு திருஷ்டாந்தம் பஞ்சலோகமாகிய பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் இவற்றை கலந்து ஒரு உருவம் உண்டாக்குகிறது. அதை நசிக்கும் போது ஒவ்வொன்றாகவும் வெவ்வேறாகவும் நசிக்கிறதில்லை, எல்லாரும் ஒன்றாகவே நசிக்கிறது. இதை போலத்தான் பஞ்சபூதங்களை கொண்டு இந்த ஜடம் உண்டானது என்றால் பஞ்சலோகங்களை கொண்டு உண்டாக்கப்பட்ட ரூபம் வெவ்வேறாக நசிக்காமல் ஒன்றாக நசிப்பதைப் போல இந்த ஜடமும் நசிக்க வேண்டியது. அதனால் இந்த ஜடத்தை ஒருபோதும் பஞ்சபூதங்களை கொண்டு உண்டாக்கியது என்று சொல்ல நியாயமில்லை. தவிர பஞ்சபூதங்கள் இன்னின்னவை என்றும் அவைகளை கொண்டு உண்டாகிற சிருஷ்டி இன்ன விதத்தில் என்றும் நாம் தெளிவாக சொல்லுகிறோம், கேளுங்கள். பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம், வாயு, அக்னி, அப்பு, பிரதிபு இவைகளேதான். இவைகளில் ஆகாயம் என்பது சதாசிவனான ஜோதி. அது புருவமத்தியத்திற்கு மேற்பாகமாய் இருக்கிறது. அந்த ஜோதியிலிருந்து கீழ்ப்பாகமாய் புருவமத்தியம் வரையிலும் சிவனாக ஜீவசக்தியாகிய வாயுவும், சிவனாயிருக்கின்ற வாயுவிலிருந்து புருவமத்தியத்தின் கீழ்ப்பாகம் நாசி வரையிலும் உத்தரனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேஜசான அக்னியும், அந்த தேஜசாகிய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரையிலும் அதோபாகமாயிருக்கின்ற ஜலாம்சமான விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும், விஷ்ணுவாயிருக்கின்ற மனத்திலிருந்து அதோபாகமாய், அதாவது அடிப்பாகம் பிருத்திவியாய் இருக்கின்ற பிரம்மா அந்தகாரமாயும் கட்டியாயும் இருக்கின்ற அகங்காரம் தான். அதாவது எவ்விதம் என்றால், ஆகாசரூபியாய் சதாசிவனாய் இருக்கின்ற ஜோதியிலிருந்து சர்வவியாபியாய் ஜீவனாய் சிவனாய் இருக்கின்ற வாயும், அதிலிருந்து திரவித்து திராவகம் போல நசித்துக் கொண்டு ருத்ரனாக அக்னி சுரூபமாக தேஜசும், அந்த தேஜசிலிருந்து வியர்வையாகிய ஜலமாகிய வியாபகமாய் விஷ்ணுவான மனமும், அதிலிருந்து கட்டியாய் அந்தகாரமாய் பிருத்திவியாய் பிரம்மாவான அகங்காரமும் உருவாகின. இதைத்தான் பஞ்சபூதங்கள் இவைகளை கொண்டுதான் சிருஷ்டி, இதனால் தான் பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டிக்கிறது என்று சொல்ல காரணம். இதல்லாமல் மண், நீர், தீ, வாயு, ஆகாயம் இவைகளை ஒன்று சேர்த்து ஒரு சிருஷ்டி உண்டாவதல்ல. இப்படி சுவாமி வர்ணிக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, பஞ்சபூதங்கள் என்பவை எப்படி இயங்குகின்றன, அது எப்படி நம் உள்ளே இயங்குகிறது என்பதை பற்றி சுவாமி இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஜீவனும் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவும் தான் 5 நிலைகளை பெறுகின்றன. அவையே பஞ்சபூதங்களாக இருக்கின்றன. இந்த 5 நிலைகள் என்பது இல்லாமல் போய், அதாவது ஜீவசக்தியாகிய வாயு இல்லாமல் போய்விட்டால் மரணம் என்பது ஏற்படுகிறது. இந்த பஞ்சபூதங்கள் என்பது ஜீவசக்தியாகிய வாயுதான் என்று சுவாமி இங்கே நிறுவுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.